எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க கீகி தமிழா. இப்போ நம்மளுக்கு ஆல்மோஸ்ட் 2020ல ஜூலை முடிய போகுது. ஸோ நம்ம ஆல்மோஸ்ட் ஒரு 7 மாசம் கடந்துட்டோம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ 2020ல எப்பயும் போல நமக்கு எக்கச்சக்கமான ஸ்மார்ட் போன்ஸ் நமக்கு லான்ச் பண்ணிட்டே இருந்தாங்க. அதுலயும் இந்த 10,000ல இருந்து 20,000 ருபீஸ்க்குள்ள பார்த்தீங்கன்னா நமக்கு எக்கச்சக்கமான ஸ்மார்ட் போன்ஸ் அப்படியே குவிச்சாங்க அப்படின்னு சொல்லலாம். அதே சமயத்துல நிறைய சர்ப்ரைஸான சூப்பரான ஸ்மார்ட் போன்ஸ் கூட நமக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லலாம். ஆனா லான்ச் ஆன எல்லா ஸ்மார்ட் போனும் கண்டிப்பா பெஸ்ட் ஸ்மார்ட் போனா இருக்காது. சில ஸ்மார்ட் போன்ஸ் மட்டும் தான் அதுல நமக்கு பெஸ்ட் ஸ்மார்ட் போனா இருக்கும். சோ இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாப் 5 பெஸ்ட் ஸ்மார்ட் போன்ஸ் ஃப்ரம் 10,000 rupees to 20,000 rupees தான் நம்ம பார்க்க போறோம். சோ வாங்க ஆரம்பிக்கலாம். ஓகே கைஸ், இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ண ரெண்டு டிஸ்க்ளைமர் அப்படின்னு சொல்லலாம். முதல் டிஸ்க்ளைமர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஸ்மார்ட் போன் மார்க்கெட் கொஞ்சம் நிலைமை சரியில்லை அப்படின்னு சொல்லலாம். நம்மளுக்கு இந்த கோவிட் இருக்கு, அதே சமயத்தில் இந்த ஜிஎஸ்டி தான் வந்ததுனால பிரைஸ் நம்மளுக்கு எக்கச்சக்கமாக ஏற்றிருக்காங்க. ஒரு ஸ்மார்ட் போனு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 2,000 ரூபா நமக்கு பிரைஸ் ஹைக் வந்திருக்கு. ஸோ இப்போ இந்த வீடியோவில் நான் மென்ஷன் பண்ணுற எல்லா ப்ரைஸும் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நான் அஃபிஷியலாக அஃபிஷியல் வெப்சைட்டில் செக் பண்ண ப்ரைஸாக மட்டும்தான் இருக்கும். அதாவது நமக்கு ரிவைஸ் பண்ண ப்ரைஸாக இருக்கும். ஸோ பழைய ப்ரைஸிங் நாங்கள் யூஸ் பண்ண போகிறதில்ல. அதே சமயத்தில் இந்த வீடியோ நீங்க ஒரு மாசம் கழிச்சு பார்க்கலாம், இல்லாட்டி 2 மாசம் கழிச்சு கூட பார்க்கலாம். அப்போ நம்மளுக்கு பிரைஸ் எய்தர் குறைஞ்சிருக்கலாம், இல்லாட்டி நம்மளுக்கு ஏறி இருக்கலாம். ஸோ மோஸ்டா குறையறதுக்கு வாய்ப்பு இல்லை, மோஸ்டா ஏறதான் செய்யும். ஸோ அந்த மாதிரி இடத்துல நீங்க கீழே லிங்க் கொடுத்துருப்பேன். ஸோ அந்த ஸ்மார்ட் போன்ஸோட லிங்க் கிளிக் பண்ணி நீங்க கரெக்டான பிரைஸ் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நான் சொல்றது எல்லாமே இன்னைக்கு கரண்ட் பிரைசிங் மட்டும்தான். ரெண்டாவது விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம கரெக்டா 5 ஸ்மார்ட் போன்ஸ் சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த 5 ஸ்மார்ட் போன்ஸ்ல நம்மளுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் அஃபிஷியலா கவரேஜ் பண்ணியிருக்கேன். 5 ஸ்மார்ட் போனும் ஏன் காசு கொடுத்து நான் ஃபிளிப்கார்ட்லயும் அமேசான் வாங்கி டெஸ்ட் பண்ணி ரிவ்யூ பண்ணியிருக்கேன். ஸோ 5 ஸ்மார்ட் போன்ஸும் பர்சனலா நான் யூஸ் பண்ணாலும் கண்ணை மூடிட்டு கண்டிப்பா நம்பி வாங்கலாம். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம 15,000 ருபீஸ்க்குள்ள எனக்கு தெரிஞ்சு 2 ஸ்மார்ட் போன்ஸ் சூப்பர் பெஸ்டா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஆக்சுவலி 2ன்னு சொல்ல முடியாது, 3ன்னு கூட நம்ம சொல்லிடலாம். ஸோ அதுல முதல் ஸ்மார்ட் போன் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த ஸ்மார்ட் போன் தாங்க. ஸோ முதல் ஸ்மார்ட் போன் நம்மளுக்கு Realme 6. ஆமாங்க, Realme 6ஓட விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கரெக்டாக 15,000 ரூபா. ஸோ இது நம்மளுக்கு லான்ச் ஆகும்போது எனக்கு தெரிஞ்சு 13,000 ருபீஸ்க்கு நம்ம தான் லான்ச் ஆச்சு. ஸோ அப்படி எப்படின்னு ப்ரைஸ் ஏற்றி ஆல்மோஸ்ட் நம்மளுக்கு 15,000 ருபீஸ்க்கு கொண்டு வந்துட்டாங்க. ஸோ லான்ச் ஆகும்போது பார்த்தீங்கன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோன் எக்கச்சக்கமான கான்ட்ரவர்சி இருந்துச்சு. அதில் மெயினான கான்ட்ரவர்சி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஹீட்டிங் இஷ்யூ. ஸோ எனக்கு ரிவ்யூ நோட் வரல, நான் கொஞ்சம் லேட்டாக தான் ஃப்ளிப்கார்ட்டில் பர்ச்சேஸ் பண்ணேன். ஸோ பர்ச்சேஸ் பண்ணதுக்கப்புறம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய அப்டேட்ஸ் எனக்கு கொடுத்து இப்போ கண்டிப்பாக அந்த ஹீட்டிங் இஷ்யூ இல்லவே இல்லை அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோனோட ஹைலைட்ஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு 90 Hz எல்சிடி ஸ்க்ரீன் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் நம்மளுக்கு ஹை ரிஃப்ரெஷ் ரேட் இருக்கு. ஸோ ஹை ரிஃப்ரெஷ் ரேட் இருந்தால் கூட எனக்கு தெரிஞ்சு எந்த விதமான காஸ்ட் கட்டிங்கும் பண்ணல. டிஸ்பிளே நம்மளுக்கு ரொம்ப சூப்பரா வந்திருக்கு. சோ கண்டிப்பா ரியல்மிக்கு ஒரு பெரிய தம்ஸ் அப் நம்ம சொல்லலாம். அது இல்லாம நம்மளுக்கு 30 வாட் ஊக் சார்ஜிங் கொடுத்திருக்காங்க. சோ 6 ப்ரோல என்ன சார்ஜிங் டெக்னாலஜி கொடுத்திருக்காங்களோ அதே சார்ஜிங் டெக்னாலஜி பார்த்தீங்கன்னா இதுலயும் கொடுத்திருக்காங்க. இதுல நம்மளுக்கு 4300 mAh பேட்டரி இருக்கு. சோ 4300 mAh பேட்டரிக்கு பார்த்தீங்கன்னா பேட்டரி லைஃப் நம்மளுக்கு ரொம்ப சூப்பரா கொடுக்கும். அதே சமயத்துல நமக்கு சார்ஜிங் ஸ்பீட் கூட ரொம்ப சூப்பரா இருக்கு. ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 1 hour 10 minutesல உங்களுக்கு 0 to 100% போயிடும். சோ அதுலயும் எந்த இஷ்யூவும் இல்லை. அப்புறம் நம்மளுக்கு ப்ராசஸர். ஸோ இதில் ஹீலியோ G90T ப்ராசஸர் இருக்கு. ஸோ உண்மையாக நம்ம ஒத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு இந்த ஹீலியோ G90T ப்ராசஸர் யூஸ் பண்ணும்போது எல்லாரும் கொஞ்சம் திட்ட தான் செஞ்சோம், எதுக்கு G90T யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் G90T பார்த்தீங்கன்னா லாங் ரன்னில் சூப்பரான ப்ராசஸராக இருந்திருக்கு. ஸோ கேமிங்கில் நமக்கு இப்போ ஹீட்டிங் இஷ்யூ இல்லை. ஸோ கேம்ஸ் எல்லாமே இதில் ரொம்ப சூப்பராக ரன் ஆகும். மெயினாக பார்த்தீங்கன்னா நீங்கள் 15,000 ருபீஸ்க்குள்ள ஒரு ஹெவி கேமராக இருந்தால் இந்த ஃபோன் சூப்பராக சூஸ் பண்ணலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு Realme UI. ஸோ MI UI-யோட கம்பேர் பண்ணிங்கன்னா Realme UI நமக்கு கிளீனா இருக்கு. அதே சமயத்துல அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் கூட இல்ல. சோ இதுல நமக்கு Realme UI கொடுத்திருக்காங்க. ஆப்வியஸ்லி நமக்கு Android 10 built in இருக்கு. ஃபைனலா பாத்தீங்கன்னா நமக்கு 64 மெகாபிக்சல் கேமரா. சோ கேமரா கண்டிப்பா சூப்பர் டூப்பர் அப்படின்னு சொல்ல மாட்டேன். ஆனா இந்த பிரைஸ் ரேஞ்சுக்கு நம்ம என்ன எக்ஸ்பெக்ட் பண்றோமோ அந்த கேமரா கொடுக்குறாங்க. டீடைல்ஸ் நமக்கு நல்லாவே இருக்கு. கலர் சேச்சுரேஷன் எப்பயும் போல Realme மாதிரி நமக்கு உங்களுக்கு தெரிஞ்ச Realme எப்பவுமே கலர் சேச்சுரேஷன் கொஞ்சம் அதிகமா தான் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. சோ கொஞ்சம் கலர் சேச்சுரேஷன் அதிகமா தான் இருக்கு. ஃப்ரண்ட்ல அப்படின்னு கேட்டீங்கன்னா செல்ஃபி கேமரா நம்மளுக்கு ஒரு நல்ல குவாலிட்டி செல்ஃபி கேமரா தான் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லலாம்.
ஸோ மொத்தத்தில் வந்து எனக்கு தெரிஞ்சு ரியல்மி 6 வந்து ஒரு கம்ப்ளீட் பேக்கேஜ் அப்படின்னு சொல்லலாம். 90 இயர்ஸ் டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ டிஸ்பிளே யூஸ் பண்ணுறதுக்கும் செமையாக இருக்குது, பார்க்கறதுக்கும் நல்லா இருக்குது. சூப்பர் ஃபாஸ்ட் சார்ஜிங் வந்து கொடுத்துருக்காங்க. பேட்டரி லைஃப் நமக்கு வந்து சூப்பராக இருக்குது. நல்ல சிப்செட் வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு மொத்தத்தில் ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ 15,000 ருபீஸ்க்கு நீங்கள் பார்க்குறதா இருந்தால் இந்த ஃபோன் வந்து கண்டிப்பாக பார்க்கலாம். சூப்பர் டூப்பர் ஒர்த் அப்படின்னு நினைக்கிறேன். ஒருவேளை உங்களுக்கு வந்து 15,000 ருபீஸ் இல்லைப்பா, நான் வந்து 13,000 ரூபா தான் ஸ்பெண்ட் பண்ண முடியும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, ரீசெண்டாக வந்து நம்மளுக்கு ரியல்மி 6i அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வந்து நமக்கு லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ரியல்மி 6i சேல் கூட இன்னும் வந்து ஸ்டார்ட் ஆகல. நான் வந்து வாங்கி தான் வந்து இதுக்கப்புறம் பார்க்கணும். ஆனால் உண்மை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரியல்மி 6க்கும் ரியல்மி 6iக்கும் எந்த வித்தியாசமும் இல்லை. ஸோ ரியல்மி 6ல வந்து நமக்கு 64 மெகா பிக்சல் கேமரா கொடுத்துருக்காங்க. ரியல்மி 6iல பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 48 மெகா பிக்சல் கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ 48 மெகா பிக்சல் கேமரா கண்டிப்பாக பேடாக இல்லை. ஸோ அவ்வளோ வித்தியாசம் வந்து நீங்கள் பார்க்கவே மாட்டீங்க. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா அதில் வந்து நம்மளுக்கு 30 வாட் சார்ஜிங் வந்து கொடுத்துருக்காங்க. இதுலேயும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 30 வாட் சார்ஜிங் இருக்குது. ஆனால் இதில் வந்து நம்மளுக்கு பாக்ஸில் வந்து 30 வாட் சார்ஜர் கொடுத்துருக்காங்க. அதில் வந்து நமக்கு பாக்ஸில் 20 வாட் சார்ஜர் தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் உங்ககிட்ட வந்து 30 வாட் ஊக் சார்ஜர் இருந்தால் அந்த ஃபோன் வந்து நமக்கு ஊக் சார்ஜிங் கூட சப்போர்ட் பண்ணும். அதோட ப்ரைசிங் பார்த்தீங்கன்னா 4GB RAM 64GB வந்து நமக்கு 13,000 ருபீஸ் தான். ஒருவேளை என்னால் அந்த 2,000 ருபீஸ் கண்டிப்பாக எக்ஸ்ட்ரா ஸ்பெண்ட் பண்ண முடியாது. நீங்கள் வந்து ரியல்மி 6i கூட 13,000 ருபீஸ்க்கு வந்து வாங்கிக்கலாம். ஏன்னா ஆல்மோஸ்ட் ரெண்டுமே சேம் ஃபோன் தான். ஸோ 15,000 ருபீஸ்க்குள்ளே நீங்கள் வந்து கண்டிப்பாக ரியல்மி 6 வந்து ஒரு சூப்பரான ஸ்மார்ட் ஃபோன். ரியல்மிக்கு ஒரு பெரிய தம்ஸ் அப் வந்து சொல்லிடலாம். அடுத்த ஸ்மார்ட் ஃபோன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து இதுவும் லான்ச் ஆகும்போது ஒரு 15,000 ரூபாக்குள்ள தான் லான்ச் ஆச்சு. ஆனால் இப்போ வந்து ப்ரைஸ் இன்க்ரீஸ் பண்ணி 15,000 ரூபாய்க்கு மேலேயே கொண்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். என்ன ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரெட்மி நோட் 8 ப்ரோ. ஆமாங்க, நிறைய பேர் வந்து நோட் 9 ப்ரோ வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணியிருப்பீங்க. ஆனால் நான் வந்து நோட் 9 ப்ரோ வந்து இப்போவும் சொல்கிறேன், அதை வந்து நான் ரெக்கமெண்டே பண்ண மாட்டேன். என்கிட்ட நோட் 9 ப்ரோ கூட இருக்குது. ஸோ நோட் 9 ப்ரோவோட நோட் 8 ப்ரோ வந்து சூப்பர் ஆப்டிமைஸ்டாக நம்மளுக்கு வந்து எல்லாமே இருக்குது. இன்னொரு ஃபனியான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நோட் 8 ப்ரோக்கு வந்து MIUI 12 அப்டேட் வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஆனால் நோட் 9 ப்ரோக்கு இது வரைக்கும் MIUI அப்டேட் வந்து காணவில்லை அப்படின்னு சொல்லணும். ஸோ நோட் 9 ப்ரோ 15,000 ரூபாய்க்குள்ள கண்டிப்பாக நான் வந்து ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். அதுக்கு பதிலாக நீங்கள் வந்து நோட் 8 ப்ரோவே வாங்கிக்கலாம். ஸோ நோட் 8 ப்ரோட விலை எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து இப்போ வந்து ஆல்மோஸ்ட் நம்மளுக்கு வந்து 16,999 ருபீஸ்க்கு வந்து விற்கிறாங்க. நானே வந்து ஷாக் ஆகிட்டேன். நான் சொல்கிறது வந்து 6GB RAM 64GB வேரியன்ட். ஆனால் அப்பப்போ சேலில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த 15,000 ருபீஸ் ரேஞ்சில் வந்து கிடைக்கும். ஸோ ஒருவேளை உங்களுக்கு வந்து 15,000 ருபீஸ் ரேஞ்சில் வந்து கிடைச்சதுன்னா கண்டிப்பாக ரெட்மி நோட் 8 ப்ரோ வந்து ஒரு சூப்பரான ஆப்ஷன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ நோட் 8 ப்ரோ ஆல்மோஸ்ட் வந்து ஒரு வருஷம் பழைய ஸ்மார்ட் ஃபோன் தான். ஆனால் இன்னைக்கு கூட ஃபோன் வந்து சூப்பராக இருக்குது. செம்ம ஆப்டிமைஸ்டான ஃபோன். நான் வந்து லாங் டேர்ம் ரிவ்யூ கூட பண்ணியிருந்தேன். லாங் டேர்ம் ரிவ்யூலும் இந்த ஃபோன் வந்து என்ன சூப்பராக இம்ப்ரெஸ் பண்ணிருச்சு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதோட ஸ்பெசிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 60 Hz டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க. 60 Hz டிஸ்பிளே இருந்தால் கூட நமக்கு வந்து சூப்பர் குவாலிட்டி டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. எந்த பிரச்சனையும் இல்லை. ஸோ டிஸ்பிளே வந்து சூப்பராக இருக்குது. அது இல்லாமல் நம்மளுக்கு வந்து ஹீலியோ G90 சிப்செட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு 15,000 ருபீஸ்க்கு நீங்கள் வாங்கினீங்கன்னா ஹீலியோ G90 வந்து ஒரு பீஸ்டான சிப்செட் அப்படின்னு சொல்லலாம். ரெட்மி நோட் 9 ப்ரோ சீரிஸோட நோட் 8 ப்ரோ வந்து கேமிங்கில் அசத்தும் அப்படின்னு சொல்லலாம். ஆமாங்க, நோட் 9 ப்ரோ நோட் 9 ப்ரோ மேக்ஸை விட பார்த்தீங்கன்னா இந்த ஃபோன் வந்து கேமிங்கில் வந்து ரொம்ப சூப்பராக பண்ணோம். அதுக்கப்புறம் நமக்கு வந்து 4500 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. ஸோ பேட்டரி லைஃபும் நமக்கு வந்து இந்த ஃபோனில் சூப்பராக இருக்குது. அப்புறம் 18 வாட் சார்ஜர். ஸோ சார்ஜர் மட்டும் நமக்கு வந்து கொஞ்சம் ஸ்லோவாக வந்து சார்ஜ் ஆகுது. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா 64 மெகா பிக்சல் கேமரா இருக்குது. ரெட்மி நோட் 9 ப்ரோவில் கூட நமக்கு வந்து 64 மெகா பிக்சலில். அப்புறம் நமக்கு வந்து MIUI 12 வந்து இதில் கொடுத்துருக்காங்க. ஆனால் இன்னும் பார்த்தீங்கன்னா நோட் 9 ப்ரோ சீரிஸ்க்கு MIUI 12 வரல. ஸோ என்ன கேட்டிங்கன்னா இப்போ வந்து 17,000 ருபீஸ்க்கு வந்து விற்கிறாங்க. ஆனால் சேல் நமக்கு வந்து அடிக்கடி 15,000 ருபீஸ்க்கு இந்த ஃபோன் வந்து கிடைக்கும். ஸோ 15,000 ருபீஸ்க்கு வந்து இந்த ஃபோன் வாங்கினீங்கன்னா சூப்பர் டூப்பர் ஒர்த் அப்படின்னு சொல்லலாம். அது இல்லாமல் நீங்கள் வந்து OLX போனீங்கன்னா கூட நிறைய பேர் வந்து நோட் 8 ப்ரோ பழைய ஃபோன் அப்படின்னு சொல்லி விற்பாங்க. ஸோ நிறைய பேர் நானே டீல் பார்த்துருக்கேன். 10,000 ரூபா 11,000 நோட் 8 ப்ரோ வந்து விற்கிறாங்க. ஸோ ஒரு நல்ல கண்டிஷன் நோட் 8 ப்ரோ வந்து உங்களுக்கு ஒரு 10,000 ரூபா 11,000 ரூபா கழிச்சா கூட நீங்கள் வந்து இன்னைக்கும் நோட் 8 ப்ரோ வந்து வாங்கலாம். என் தரப்புல வந்து ஒரு சூப்பர் தம்ஸ் அப் வந்து நோட் 8 ப்ரோக்கு வந்து சொல்லிடலாம். அடுத்த ஸ்மார்ட் ஃபோன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அடுத்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து கண்டிப்பாக ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ என்ன ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரெட்மி நோட் 9 ப்ரோ மேக்ஸ். ஸோ இங்கே வந்து நம்மளுக்கு ரெட்மி நோட் 9 ப்ரோ மேக்ஸ் இருக்குது. ஸோ ரெட்மி நோட் 9 ப்ரோ மேக்ஸ் தான் அடுத்த ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு சொல்லலாம். இதில் என்ன காமெடி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் சொல்லியிருந்தேன் ரெட்மி நோட் 9 ப்ரோ வந்து அவ்வளோ ஒர்த் இல்லை, நான் வந்து ரெட்மி நோட் 9 ப்ரோ யாருக்குமே சஜஸ்ட் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் ரெட்மி நோட் 9 ப்ரோ மேக்ஸ் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. ரெண்டுத்துக்கும் பெரிய வித்தியாசம் எதுவுமே இல்லை. ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா சிமிலரான ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் தான். டிசைன் எல்லாமே நம்மளுக்கு வந்து சிமிலராக தான் இருக்குது. ஆனால் நோட் 9 ப்ரோ மேக்ஸ் வந்து ஷாமி வந்து கரெக்டாக வந்து ஆப்டிமைஸ் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கும் வந்து நோட் 9 ப்ரோ மேக்ஸ் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ நோட்
நோட் 9 ப்ரோ மேக்ஸ் வந்து நான் எல்லாருக்கும் வந்து சஜஸ்ட் பண்ண மாட்டேன். யாருக்கு சஜஸ்ட் பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து செல்ஃபி வந்து ஹையஸ்ட் ப்ரையாரிட்டினா இதில் தான் எனக்கு தெரிஞ்சு 20,000 rupeesக்குள்ள த பெஸ்ட் செல்ஃபி கேமரா இருக்கு. செல்ஃபி நான் எவ்வளோ ஸ்மார்ட் ஃபோன் வந்து யூஸ் பண்ணா நான் நோட் 9 ப்ரோ மேக்ஸ் மாதிரி யாருமே வந்து செல்ஃபி பண்ணல அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த ஒரே ஒரு 32 மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா தான் இருக்கு. ரியல்மி 6 ப்ரோலாம் நமக்கு வந்து 2 செல்ஃபி கேமரா இருக்கு. அதெல்லாம் டப்பா அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இதில் இருக்க ஒரு செல்ஃபி கேமரா வந்து நம்மளுக்கு சூப்பராக வந்து பர்ஃபார்ம் பண்ணுது. செல்ஃபி தான் முக்கியம்னா கண்டிப்பாக இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து வாங்குங்க. ஆனால் நீங்கள் வந்து ஒருவேளை கேமராக இருந்தீங்கன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து சூஸ் பண்ணாதீங்க. ஸோ கேமிங்லாம் இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து அவ்வளோ நல்ல ஸ்மார்ட் ஃபோன் இல்லை. ஹெவி கேமருக்கு சொல்கிறேன் நான் வந்து பப்ஜி கால் ஆஃப் டியூட்டினோ விளையாடுறதா இருந்தால் இந்த ஃபோன் வந்து எனக்கு ஸ்னாப்டிராகன் 720G தான் இருக்குது. ஸோ இதை வந்து நீங்கள் தடுக்கலாம். ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து பேசிக்கலாக உங்களுக்கு வந்து ஒரு லைட் கேமர், அப்புறம் எனக்கு வந்து ஒரு நல்ல பேட்டரி லைஃப் வேணும், MIUI வேணும், அப்புறம் எனக்கு வந்து செல்ஃபி வந்து ஹையஸ்ட் ப்ரையாரிட்டினா ரெட்மி நோட் 9 ப்ரோ மேக்ஸ் வந்து வாங்கலாம். ஸோ மறுபடியும் சொல்கிறேன், ரெட்மி நோட் 9 ப்ரோவில் செல்ஃபி வந்து அந்த அளவுக்கு இல்லை. ரெட்மி நோட் 9 ப்ரோ மேக்ஸில் தான் செல்ஃபி வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ நீங்கள் வந்து ஒரு செல்ஃபி ஃப்ரீக்காக இருந்தால் கண்டிப்பாக இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து வாங்கலாம். அடுத்த ஸ்மார்ட் ஃபோன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அடுத்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து எனக்கு தெரிஞ்சு நீங்கள் எல்லாரும் கெஸ் பண்ணுவீங்க. ஸோ அந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து நம்மளுக்கு போக்கோ X2. ஆமாங்க, போக்கோ X2ஓட விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 17,500. ஸோ எனக்கு தெரிஞ்சு போக்கோல வந்து ஒரு சூப்பர் டூப்பர் டிவைஸ்னா கண்டிப்பாக போக்கோ X2 அப்படின்னு சொல்லுவேன். ஃபர்ஸ்ட் வந்து நம்மளுக்கு 120Hz டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ 120Hz டிஸ்பிளே வந்து கண்டிப்பாக நம்ம டே டு டே எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ரொம்ப சூப்பராக வந்து நம்மளுக்கு ஆக்கும். ஸோ செம்ம ஸ்மூத்தாக இருக்குது. இதுக்கே வந்து நம்ம போக்கோக்கு வந்து தம்ஸ் அப் சொல்லலாம். அது இல்லாமல் நம்மளுக்கு வந்து ஸ்னாப்டிராகன் 730G வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்னாப்டிராகன் 730G இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து நமக்கு கேமிங்க்கு கூட ரொம்ப சூப்பராக இருக்கும். 720Gக்கும் 730Gக்கும் உண்மையிலே கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ்ல நிறைய வித்தியாசம் வந்திருக்கு. அப்புறம் நமக்கு வந்து MIUI 11 இன்னும் MIUI 12 அப்டேட் வந்து இதுக்கு வரல. ரெட்மி நோட் 8 ப்ரோ கொடுத்துட்டாங்க, போக்கோ X2க்கு வந்து கொடுக்கல. ஆனால் நமக்கு வந்து போக்கோ லான்ச்சர் இருக்கு. ஸோ அட்வர்டைஸ்மெண்ட்ஸ்லாம் கம்பேர் பண்ணீங்கன்னா ரெட்மி நோட் லைனப்போட போக்கோல வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அப்புறம் நமக்கு வந்து 4500 mAh பேட்டரி இருக்கு. பிளஸ் நமக்கு வந்து 27 வாட் சார்ஜர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ரெட்மி நோட் 9 ப்ரோ மேக்ஸ்ல வந்து நமக்கு 33 வாட் சார்ஜர் வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ அதுதான் இருக்கிறதுலே ஃபாஸ்டஸ்ட். அதுக்கப்புறம் செகண்ட் ஃபாஸ்டஸ்ட்னா கண்டிப்பாக போக்கோ அப்படின்னு சொல்லலாம். அப்புறம் இதுல வந்து நமக்கு ஒரு 64 மெகா பிக்சல் கேமரா வந்திருக்கு. ஸோ பிரைசிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6GB RAM 64GB வந்து நமக்கு 17,500 rupeesக்கு வந்து பண்றாங்க. ஸோ இந்த ஃபோன் வந்து கண்ணை மூடிட்டு நான் யாருக்கு வேணாலும் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். 17,500 rupeesக்கு நீங்க வந்து கேமரா இருந்தீங்களா, ஓகே கேமர் கூட நீங்க வந்து இந்த ஃபோன் வந்து வாங்கிக்கலாம். ஏன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்க வந்து நிறைய மீடியா கன்சூம் பண்ணுவீங்க, நிறைய வந்து சோஷியல் மீடியா யூஸ் பண்ணுவீங்களா, இந்த ஃபோன் வந்து நீங்க கண்டிப்பாக வாங்கிக்கலாம். 120Hz டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கு. அப்புறம் நீங்க கேட்கலாம் அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் வந்து இதுல பிரச்சனையா இருக்காது. ஏன்னா போக்கோல வந்து கண்டிப்பாக ஷாமி ஃபோன்ஸ் அளவுக்கு அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் இல்லை அப்படின்னு சொல்லுவேன். ஸோ மொத்தத்தில் கேட்டிங்கன்னா போக்கோ X2 வந்து ஒரு ஆல்ரவுண்டரான ஸ்மார்ட் ஃபோன். ஸோ கண்டிப்பாக 20,000 rupeesக்குள்ள நீங்கள் வந்து கண்ணை மூடிட்டு போக்கோ X2 வந்து இன்னைக்கு கூட நீங்கள் வந்து கன்சிடர் பண்ணலாம். போக்கோ M2 ப்ரோ வந்து லான்ச் ஆச்சு. போக்கோ M2 ப்ரோட போக்கோ X2 ப்ரோ வந்து எவ்வளவோ பெட்டர் அப்படின்னு சொல்லுவேன். ஸோ போக்கோ X2 ப்ரோ கண்டிப்பாக 20,000 rupeesக்குள்ள ஒரு பெஸ்ட் ஸ்மார்ட் ஃபோன். ஃபைனலான ஸ்மார்ட் ஃபோன். இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து நான் எதிரே பார்க்கல. ஃபைனலாக நமக்கு வந்து லான்ச் பண்ணாங்க. லான்ச் பண்ணிட்டு ஆல்மோஸ்ட் வந்து என்னோட ஃபேவரட் ஸ்மார்ட் ஃபோன் வந்து ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். 20,000 rupeesக்குள்ள என்ன ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு சொல்லி உங்களுக்கே வந்து தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இதுதாங்க இந்த ஸ்மார்ட் ஃபோன். லான்ச் பண்ணது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இந்த ஸ்மார்ட் ஃபோன்ஸ் எல்லாத்துக்கு அப்புறம் தான் இந்த ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணாங்க. ப்ரைசிங் சொல்லும் போது எல்லாருமே அள்ளு விட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ 17,500 rupeesக்கு நமக்கு வந்து 6GB RAM அப்புறம் வந்து 128GB ஸ்டோரேஜ் வந்து தராங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு 17,000 தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் நமக்கு வந்து 17,500 ஆகினாங்க. ஸோ மோட்டோ ஒன் ஃபியூஷன் ப்ளஸ் வந்து ஈஸியாக 20,000 rupeesக்குள்ள சூப்பர் வேல்யூ ஃபார் மணி என்னோட ஃபேவரட் ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு சொல்லலாம். ஃபர்ஸ்ட் ஃபீச்சர் என்னன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக டிஸ்பிளே வந்து நமக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது. 120Hz 90Hz வந்து கொடுக்கல, ஆனால் 60Hz தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஆனால் டிஸ்பிளே வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. அது இல்லாமல் இதில் வந்து ஸ்னாப்டிராகன் 730G வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்னாப்டிராகன் 730G ப்ளஸ் ஸ்டாக் ஆண்ட்ராய்ட்ஸ் வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வேற லெவலான எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருக்கு. ஸ்டாக் ஆண்ட்ராய்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு சின்ன அப்ளிகேஷன் கூட நமக்கு வந்து எக்ஸ்ட்ரா அப்ளிகேஷன் வந்து கொடுக்கல, ஒரு சின்ன அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் கூட இல்லை. ஸோ கண்டிப்பாக சூப்பராக வந்து பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இதில் வந்து நமக்கு 64 மெகா பிக்சல் கேமரா இருக்கு. அப்புறம் உங்களுக்கு வந்து நாட்ச் எதுவுமே இல்லை. உங்களுக்கு வந்து இந்த பாப்அப் கேமரா வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து பார்க்கலாம், நமக்கு வந்து இந்த பாப்அப் கேமரா வந்து கொடுத்துருக்காங்க.
ஸோ எனக்கு தெரிஞ்சு 20,000 ருபீஸ்க்குள்ள ஒரு மெயின் ஸ்ட்ரீம் ஸ்மார்ட் ஃபோனில் பாப்அப் கேமரானா கண்டிப்பாக மோட்டோவில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த நாச் எதுவுமே வந்து உங்களுக்கு வந்து பிரச்சனையாக இருக்காது. அப்புறம் பார்த்தீங்கன்னா 17,500 ருபீஸ்க்கு போக்கோவில் கூட நமக்கு வந்து 64 GB வேரியன்ட் தான் வந்து கொடுக்குறாங்க. இவங்க வந்து நமக்கு 128 GB வேரியன்ட் வந்து கொடுக்குறாங்க. ப்ளஸ் கேமரா கூட நமக்கு வந்து 64 மெகா பிக்சல் கேமரா வந்து இருக்கு. மொத்தத்தில் கேட்டிங்கன்னா மோட்டோ ஒன் ஃபியூஷன் ப்ளஸ் வந்து ஒரு சூப்பர் வேல்யூ ஃபார் மணி ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ கண்ணை மூடிட்டு நான் யாருக்கு வேணாலும் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். நீங்கள் ஒரு கேமரா இருந்தாலும் இந்த ஃபோன் வந்து வாங்கலாம். நீங்கள் வந்து ஒரு ஸ்டாக் ஹேண்டர் லவராக இருந்தால் கூட இந்த ஃபோன் வந்து வாங்கலாம். இல்லை எனக்கு வந்து நாட்ச் இல்லை எதுவுமே வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா கூட இந்த ஃபோன் வந்து வாங்கலாம். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா பேட்டரி. ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோனில் வந்து நம்மளுக்கு 5000 mAh பேட்டரி வந்து கொடுக்குறாங்க. ஸோ நமக்கு வந்து ஸ்னாப்டிராகன் 730G ப்ளஸ் ஸ்டாக் ஹேண்டர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வேற லெவலான பேட்டரி லைஃப் வந்து கொடுக்குது. ஈஸியாக உங்களுக்கு வந்து 10 மணி நேரம் பேட்டரி லைஃப் வந்து வரும். ஸோ பேட்டரி லைஃப் உங்களுக்கு வேணா கூட இந்த ஃபோன் நீங்கள் வாங்கலாம். மொத்தத்தில் கேட்டிங்கன்னா மோட்டோ ஒன் ஃபியூஷன் ப்ளஸ் வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஸ்மார்ட் ஃபோன் 20,000 ருபீஸ்க்குள்ள அப்படின்னு சொல்லி ரொம்ப ஈஸியாக வந்து சொல்லிடலாம். ஸோ இப்போ வந்து நம்ம 5 ஸ்மார்ட் ஃபோன் வந்து பார்த்தாச்சு. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு வந்து நினைக்கிறேன். ஸோ ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தால் இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள். ஒருவேளை இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஏதாச்சும் ஹெல்ப்ஃபுல்லாக இல்லைனா கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். எப்படி வந்து இந்த ஸ்மார்ட் ஃபோன் டாப் 5 ஸ்மார்ட் ஃபோன்ஸ் வந்து நாங்கள் இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கீழே வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அதே சமயத்தில் இன்னும் நிறைய நல்ல ஸ்மார்ட் ஃபோன் இருக்குது. ஏதாச்சும் நாங்கள் வந்து மிஸ் பண்ணியிருந்தாலும் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் வந்து கண்டிப்பாக அந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து நாங்கள் வந்து இன்க்ளூட் பண்ணுறோம். ஸோ இந்த வரைக்கும் தான் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிக்கோங்க. பிடிக்காத கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் நம்ம கீழே சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மகிழ்ச்சி.